தமிழர் கட்சியில் யார் வெளியில் போகிறாங்க? நாம் தமிழர் கட்சியில் என்ன பிரச்சனை நடக்குது? நாம் தமிழர் கட்சியில் சீமான் இருக்கிறாரா இல்லையா? அந்த கட்சி உடஞ்சிருச்சா இல்லையா? அந்த கட்சியில் இருக்கிறவங்களாம் எந்தெந்த கட்சியில் பொறுப்பில் போய் சேர்ந்துருக்கிறாங்க? அந்த கட்சி இதுக்கு மேலே தாக்கு பிடிக்குமா பிடிக்காதா? இதை பற்றியே 24 மணி நேரம் யோசித்து அந்த மண்டை வெடிச்சு போயிட போகுது. தமிழக வெற்றி கழக தற்குறி சில பேர்த்துக்கு சொல்கிறேன், உங்கள் கட்சியில் நடக்கிற பிரச்சனையை பாருங்கள். உங்கள் கட்சியில் மாநாட்டுக்கு ஒரு பெண்ணாக இருந்து அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேலைகளை செஞ்சு அந்த மாநாட்டுக்கு அவங்களால முடிஞ்ச வேலையை செஞ்சுருக்கிறாங்க. அவங்களையே நீங்கள் வெளியில் போன்னு சொல்லி அனுப்பி விட்டீங்க. எல்லாருமே பொய் சொல்கிறவங்க, எல்லாமே ஜால்ரா பண்ணுறவங்க, அவங்களுக்கு மட்டும்தான் இடம், மற்றவங்களுக்கு இடமே கிடையாது. இன்னைக்கு இடம் கிடையாது. அந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியாது, அதை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க. உங்கள் ஐயா புஷி ஆனந்த் வந்து அவருக்கு யார் ஜால்ரா போடுறாரோ அவரை மட்டுமே பக்கத்தில் வச்சுக்கணும். புதுசாக இவர் போடுறாரு, உனக்கு ஏதாவது போஸ்ட் உடனே விஜய்கிட்ட போய் ஒரு ஃபோட்டோ எடுக்க வச்சுறது. விஜய்கிட்ட ஃபோட்டோ எடுத்தாச்சு, ஒரு போஸ்ட்டும் கொடுத்தாச்சு, விஜய் ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஸோ நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும். ஜால்ரா போட்டு நம்மளுக்கு கோஷம் போடுற குரூப்பை மட்டும்தான் பதவியில் வச்சுக்கணும், பக்கத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லலை. புஷி ஆனந்த் அப்படின்ற ஒருத்தரை மாநில பொறுப்பாளர்னு ஒரு போஸ்ட் கொடுத்து பண்ணுறேன். அங்கே தான் நான் தப்பட்டேன். ஒரு அரசியல்வாதியை கொண்டாந்து இதுக்குள்ளே விட்டது. அவர் அரசியல்வாதியாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அமைப்பில் ஒருத்தர் அடுத்த இடத்துல இருக்கிறான்னா அவன் தனக்காக ஒரு குரூப்பை உருவாக்கிட்டு இருக்கிறான்னா நாளைக்கு என்ன ஆகும்? என்ன இப்படி கேட்டீங்க? நல்லவர்களுக்கு இங்கே இடம் கிடையாது, உண்மை பேசுகிறவர்களுக்கு இங்கே இடம் கிடையாது, பொய் பேசுகிறவர்களுக்கு, போலியாக இருக்கிறவங்களுக்கு, போலியான ஒரு நபருக்கு தான் இந்த தாவக கட்சியில் பொறுப்பு தராங்கன்னு உங்கள் கட்சியில் இருந்த ஒரு பெண்மணி தான் சொல்லிட்டு வெளியில் போய்க்கிறாங்க. இதை பற்றி வெளியே இருந்து பேசுங்களேன். சில ஊடகத்திலலாம் போடுவீங்களே, கோடியை தொட்ட தாவேக்கா என்ன தெருக்கோடிவா? கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாமா? பொய் பேசுங்க, அது பொருத்தமான பொய்யா பேசுங்க.